எந்த நேரத்திலும் சீனா தைவான் மீது போர் தொடுக்கும் என்பதால் பதற்றம் நீடித்து வருகிறது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்கா தைவானுக்கு ஆயுதங்களை வழங்க முன்வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் சீனா எடுத்துள்ள அதிரடி முடிவுதான் அமெரிக்காவை சற்று யோசிக்க வைத்துள்ளது. உண்மையில் நடப்பது என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த காணொளியில். தென் சீன கடற்பகுதியை பல ஆண்டுகளாக சீனா உரிமை கோரி வருகிறது. அதேபோல சீனாவின் அண்டை நாடுகளான தைவான், வியட்நாம், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளும் தென் சீன கடல் பகுதிக்கு உரிமை கோரி வருகின்றன. இப்படி உரிமை கோரி நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் தைவானை ஆக்கிரமித்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர சீனா திட்டம் தீட்டி வருகிறது. வரும் 2027ஆம் ஆண்டுக்குள் தைவானை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நோக்குடன் தனது இராணுவ பலத்தை சீனா அதிகரித்து வருவதாக அமெரிக்க பென்டகன் அறிக்கை எச்சரித்திருந்தது. சீனா எந்த நேரத்திலும் தைவான் மீது போர் தொடுக்கும் என்பதால் இரு நாட்டுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. சீனா தைவானை ஆக்கிரமிக்க சில காரணங்கள் உள்ளன. சீனாவில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து பல தீவுகளை உள்ளடக்கிய தனி குடியரசு நாடாக தைவான் உருவெடுத்தது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத சீனா தைவானை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது. இந்த விவகாரத்தில் தலையிட்டு தைவானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்திருந்தது. குறிப்பாக அமெரிக்கா தைவானுக்கு அணு ஆயுதங்களை வழங்கி வருவது மட்டுமின்றி தைவானுக்கு தேவையான உதவிகளையும் வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் தைவானுக்கு 11.1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் கடுப்பான சீனா அமெரிக்காவின் 20 பாதுகாப்பு முக்கிய நிறுவனங்கள் மற்றும் அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகளுக்கு அதிரடியாக தடை விதித்துள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா இன்னும் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.